இந்த போட்டோவை உடனே எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபேக்ஸ் ஓகே பண்ணுங்க. சார். அதோட இந்த நம்பரையும் எல்லா செக் போஸ்ட்டுக்கு அனுப்பி வாட்ச் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், சொல்லி சீக்கிரம். சரிங்க சார். ஒரு கிட்னாப் கேஸ். ஆமா, உங்க ஒய்ஃப் பேர் என்ன? பிரவளி. பிரவலி. என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. மிஸ்டர் ஏஜே, இந்த ஹோட்டல் தானே? எஸ் சார், இந்த ரெசார்ட் தான். இதுதான் ரிசப்ஷன். அங்கதான் ரூம் இருக்கு. 301. அக்கம் பக்கம் போய் விசாரிச்சுட்டு வாங்க. ஓகே சார். சார், இவரும் இவங்க ஒய்ஃபும் இந்த ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்களா? ஆமா சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவரோட ஒய்ஃபை யாரோ கடத்திட்டாங்க. அதான் என்கொயரிக்காக வந்திருக்கோம். சொல்லுங்க, இங்க இருந்து அவங்க வெளியில போகும்போது பாத்தீங்களா? இல்லையே சார். பிரபலியை தொடர்ந்து வாட்ச் பண்ணவங்க தான் கிட்னாப் பண்ணிருக்கணும். கடத்தினவங்க ஹோட்டல் உள்ளேயோ இல்ல வெளியவோ கண்டிப்பா சுத்தி இருப்பாங்க. சிசிடிவி இருக்குல்ல? இருக்கு சார். அப்ப அந்த ஃபுட்டேஜை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் காட்டுங்க. சார், அதுல ஒரு சிக்கல். சிசிடிவி கேமராக்கான பவரை இன்வெர்டர் மூலமா தான் சார் கொடுக்கணும். இன்வெர்டர் ப்ராப்ளம்னு சர்வீஸ் காமிச்சிருக்கோம். சிசிடிவி ஆன்லயே இல்ல சார். என்னங்க இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க? எல்லா வசதியும் இருக்குன்னு விளம்பரம் பண்ணி காசு வாங்குறீங்கல்ல, இப்ப மட்டும் இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏஜே. சிசிடிவி கம்பல்சரி வைக்கணும் தானே கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? சாரி சார், திடீர்னு இன்வெர்டர் வெடிச்சிடுச்சு. அதான். ஏஜே, உங்க ரூமுக்கு போலாம். ஓகே, வாங்க. என்ன இது? என் வைஃப் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நானே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிருந்தேன், அவ்வளவுதான். ஓ, நைட் யாராவது கதவை தட்டினாங்களா இல்ல காலிங் பெல் அடிச்சாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லை சார். ஆனா நான் ரொம்ப அசந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது எதிரிங்க இல்ல உங்க ஒய்ஃபோட பிரச்சனை பண்ணவங்க யாராவது இருக்காங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். சரி, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஒய்ஃபுக்கு லவ் அது இதுன்னு ஏதாவது இருந்துச்சா? இல்ல சார், எங்களோடதே லவ் மேரேஜ் தான் சார். சரி சரி, ஓகே ஓகே, நாங்க விசாரிக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா உங்களை காண்டாக்ட் பண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா எங்களுக்கு உடனே சொல்லுங்க சார். Yeah, of course. இப்போதான் பிரச்சனை எல்லாம் ஓஞ்சிருச்சு. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படியெல்லாம் நடந்துருச்சு. யார் உன்னை கடத்தினாங்க? எதுக்காக கடத்தினாங்க? யார் உனக்கு கெடுதல் செய்வா? இதை நான் உன் வீட்டுல போய் எப்படி சொல்லுவேன் உன்னை கடத்திட்டாங்கன்னு? நான் உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டேன்னு உங்க வீட்டுல நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு கொடுமைக்காரன்னு என்ன பத்தி நினைப்பாங்க. நீ அவங்க சொல் பேச்சு கேட்கலன்னு உன்னை திட்டுவாங்க. என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. பிரபலி, நீ என்ன நம்பி வந்தவ? அப்படியே விட்டுற மாட்டேன். உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் காப்பாத்துவேன். உன்னை கடத்தினவங்க உன்னை ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. எனக்கு நீ வேணும் பிரபலி. உனக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாது. எனக்கு நீ வேணும். ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. உனக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாது. உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. எனக்கு நீ வேணும். பிரபலி, 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 என்னாச்சு உனக்கு? அரே ஓகே, என்னாச்சு உனக்கு? அரே ஓகே. ஐயோ பிரபலி, யார் உனக்கு கடத்தினது? உனக்கு ஒன்னும் ஆகலையே? அரே ஓகே. பிரபலி, ஏன் பேச மாட்டேங்கிற? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற?
பிரபலி அரே ஓகே? ஏன் அப்படி பில்லோல வச்சு போன? ஏதாவது பேசு. யார் உன்னை கடத்தினது? உன்னை ஏதாவது பண்ணாங்களா அவங்க? பிரபலி ஏதாவது பேசு. பிரபலி பிரபலி என்ன நீ பாட்டுல உள்ள வர படுத்து என்ன என்னாச்சு? எங்க போன? யார் உன்னை கடத்தினது? பிரபலி சொல்லு. பிரபலி என்ன உடம்பு சரியில்லையா உனக்கு? பிரபலி உடம்பு சரியில்லையா? நல்லதானே இருக்க? சொல்லு. ஏன் ஏதோ பேச மாட்டேங்கிற? பேசு. யோ இங்கே ஏரியா. ஓகே சார். மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். இன்ஸ்பெக்டர் சார். பிரபலி பாரு, உன்னை பத்தி விசாரிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காரு. மேடம் எப்படி தப்பிச்சு வந்தீங்க? நீங்களா தப்பிச்சிங்களா இல்ல அவங்களா விட்டுட்டாங்களா? பிரபலி சொல்லு. நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் சார், ஆனா பேசவே மாட்டேங்கிறான். சொல்லுங்க, உங்களை கடத்தினவங்க மொத்தம் எத்தனை பேரு? கடத்தினவங்கள அடையாளம் தெரியுமா? பேசுங்க மேடம். ஏதாவது சொன்னாதான் கடத்தினவங்க யாரு, அவங்க மோட்டிவ் என்னன்னு எங்களுக்கு தெரிய வரும். உங்களை எங்க கடத்திட்டு போனாங்க? பிரபலி அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுனாங்க? தமிழா இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜா? அவங்கள முன்ன பின்ன பார்த்திருக்கீங்களா? என்ன சார், எது கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன வேலை இல்லாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்? ஐயோ அப்படியெல்லாம் நினைக்காதீங்க சார். அவ நிறைய பேசுவா, இன்னைக்குதான் பேச மாட்டேங்கிறான். என்னன்னு தெரியல. பிரபலி சார் கேக்குறாருல்ல, பதில் சொல்லுமா ப்ளீஸ். உனக்காக தானே வந்திருக்காரு இவரு. சொல்லுங்க மேடம், உங்களை கடத்தினது வேற இடத்துல. ஆனா நீங்க இந்த ரூம்ல இருந்து எப்படி வெளியில போனீங்க? எதுக்காக ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லாம ஹோட்டலை விட்டு வெளியே போனீங்க? சார் சார் முதல்ல பிரபலியை கடத்தினவங்களை பிடிங்க, அப்போ எல்லாம் உண்மையை வெளியே வந்துடும். அவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்க யாருன்னு உங்க ஒய்ஃப்க்கு தானே தெரியும். சொன்னா உடனே என்கொயரி பண்ணி அவங்கள பிடிச்சிடலாம். இவங்க கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்களே. சொல்லுங்க மேடம், ஏதாவது பேசுங்க. இப்படி எதுவுமே பேசாம இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் தான் விசாரிக்கணும். சார் ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. பிரபலி 2 நிமிஷம் வந்துடுறேன். சார் என் ஒய்ஃப் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க சார். அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவளை கொடைக்கானல் கூட்டிட்டு வந்தேன். ஸோ என் ஒய்ஃப் எனக்கு திருப்பி கிடைச்சதே எனக்கு போதும் சார். ஸோ ப்ளீஸ் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன சார் பேசுறீங்க? இதென்ன சின்ன பசங்க விளையாட்டா கொடுத்து வாங்குறதுக்கு? கிட்னாப் கேஸ் நீங்க சொல்ற மாதிரி பண்ணா எங்க தலை தான் உருளும். நீங்க உங்க ஒய்ஃபை கூட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் ப்ளீஸ், அவ இருக்கிற நிலைமையில ஸ்டேஷனுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் விசாரணை எல்லாம் நடத்துனீங்கன்னா அவ்வளவுதான். அவளோட மென்டல் ஸ்டேட் இன்னும் பேட் ஆயிடும் சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் அட்வைஸ் படி நான் அவளை ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பிசகுனா கூட அவ்வளவுதான்.
நான் அவளை மறுபடியும் இழந்துருவேணும்னு பயமா இருக்கு சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்ன சார் இப்படி பேசுறீங்க? அவ டிஸ்டர்ப்டா இருக்கா சார். எப்படி சொல்றதுன்னு தெரியல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சரி, கேஸை வித்ட்ரா பண்ணிக்கங்க. ஆனா கடத்தினவங்க எங்கேயாவது மாட்டி வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னா நான் திரும்ப கேஸை ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும். பாத்துக்கங்க. ஷூர் சார், ஷூர். தேங்க்யூ. ஐம் சாரி, ஐம் சாரி. பிரபலி, யுவர் ஆனர், ஏஜே நல்ல கதை சொல்றாருன்னு தெரியுது. ஆனா அதுல கூட ஒரு ஃப்ளோ இல்லையே. பிரபலி என்ன புரிஞ்சுக்கிட்டு நாங்க ஹாப்பியா முத்தத்தை ஷேர் பண்ணோம்னு சொன்னாரு. ஆனா இவர் தூங்கி எழுந்து பார்க்கும்போது அவங்கள காணோம்னு சொல்றாரு. அப்படி அன்பா இருந்த பொண்டாட்டி எப்படி காணாம போனாங்க? அது கூட பரவாயில்ல, யாரோ பிரபலிய கடத்தினாங்கன்னு சொல்றாரு. சினிமாவையே மிஞ்சற மாதிரி கதை அடிச்சு விடுறாரு. கடைசியா அவங்களாவே ரூமுக்கு வந்துட்டாங்கன்னு முடிச்சிட்டாரு. எதிர்த்தரப்பு வக்கீல் தன் கட்சிக்காரருக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம். யுவர் ஆனர், அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு இதுக்கு முன்னாடி ட்ரைனிங்கான அனுபவம் இருக்கும் போல இருக்கு. ஆனா எனக்கு அது இல்ல. அப்ப ஏஜே சொன்ன கதைய நம்ப சொல்றீங்களா? ஆதாரம் இருந்தா நம்பித்தானே சார் ஆகணும். என்ன ஆதாரம்? யுவர் ஆனர், பிரபலி கடத்தப்பட்டதாக ஏஜே போலீசில் கொடுத்த புகாரின் நகல், ஏஜே கேஸை வாபஸ் வாங்கியதற்கான பெட்டிஷனின் காப்பி தங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். ஒருவேளை கடத்தப்பட்டது உண்மையாவே இருந்தாலும் கடத்தினது யாரு? அவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கினது யாரு? அதுக்கு பதில் தான் என்ன? ஏன் கடத்தினாங்க? எதுக்கு கடத்தினாங்க? கடத்தினவங்களை பிடிக்க ஏஜே ஏன் ஆர்வம் காட்டல? ஏஜே இன்னும் நடந்தத முழுசா சொல்லல. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல கேளுங்க. சொல்லுங்க ஏஜே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பிரபலி எப்படி காணா போனா, எங்க காணா போனா, அவளை யார் கடத்தினது, அவ எப்படி திரும்பி வந்தா, ஒண்ணுமே எனக்கு தெரியல. அவ கடத்தப்பட்டு திரும்பி வந்த ஒரு பதட்டமே தெரியல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாவே எனக்கு தெரியல. பிரபலி மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருந்தது. அதனால அவளை இன்னும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். அவளை இன்னும் நல்லா பாத்துக்கிட்டேன். ஆனா பிரபலி முன்ன மாதிரி இல்ல. என்கிட்ட பேசுறது இல்ல, சிரிக்கிறது இல்ல. நான் எவ்வளவு நெருங்கினாலும் அவ விலகி விலகி போயிட்டே இருப்பான். அவளோட பேச்சிலையும் நடத்தையிலையும் எனக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிச்சது. எக்ஸ்கியூஸ் மீ சார், வாட்டர். சார், மெனு. மெனுவில் வேணும். ஓகே சார். இங்க என்ன ஸ்பெஷலா கிடைக்கும்? பாதாம் கேசரி கிடைக்கும் சார். ஓ, என் வைஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பிளேட் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். குட். சாப்பிடு. நான் வரதுக்குள்ள ஏன் ஆர்டர் பண்ணீங்க? உனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நீ சாப்பிடு.
என்னாச்சு? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? உங்களுக்கு கேசரி பிடிக்குமா? என்னை விட உனக்கு தான் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். எத்தனை வாட்டி நீ ஆசையா எனக்கு கேசரி சமைச்சு கொடுங்கன்னு கேட்டிருப்பேன். சாப்பிடு சாப்பிடு. ஆக்சுவலா நல்லா இருக்கு. என்னாச்சு? உனக்கு கேசரி பிடிக்கும் தானே, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? எனக்கு பிடிக்கும். நான் உங்ககிட்ட எப்ப சொன்னேன்? ஸ்மெல் சூப்பரா இருக்குல்ல? ஆ, எப்படி? கொஞ்சம் முந்திரியோட கொடுக்குறேன். அந்த நெய் டேஸ்ட் எல்லாம் தூக்கலா இருக்குல்ல? பர்ஃபெக்ட். ஐ அம் தி பெஸ்ட் செஃப். இப்பவும் எனக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவா. வர வர ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறாளே. பிடிச்ச சாங். உனக்கு பிடிச்ச பாட்டு தானே பிளே ஆயிட்டு இருந்தது? இல்ல வெயிட் பண்ணவா? அவ முன்னால நிக்கிற, அவ கண்ணால சொக்கிற. அவகிட்ட ஏற்பட்ட மாற்றத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் என்ன செஞ்சேனோ அதுக்கு எதிராகவே செஞ்சேன். கிட்டத்தட்ட பழைய நிலைமைக்கு போயிட்டான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் தான், அவ என்கிட்ட சண்டை போடல, அவ்வளவுதான். மத்தபடி எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு. அவ கொஞ்சம் கூட மாறல. அவ கடத்தப்பட்டு திரும்பி வந்த பிறகு அவ நடந்துகிட்டத பாத்தீங்கன்னா வந்தது உண்மையில பிரபலிதானான்னு எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ரூம்ல கற்பாம்பூச்சி வந்துச்சு. நீதான் கற்பாம்பூச்சியை பார்த்தாலே பயப்படுவியா? கொஞ்சம் தள்ளிப்போ, கற்பாம்பூச்சி கொண்டுடுற. ஏய் பாரு, வருது வருது.